Hello everyone, this is Jagdishwaran, founder of Trade Emperor. இன்னோட மார்க்கெட் கொஞ்சம் ஹை volatile towards positive market and due to the bank nifty மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்றத நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ்னஸ் அண்ட் ஒரு 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 ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு நிலை. நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பேங்க் நிஃப்டி செல்லராக இருக்கிறதுனால நிஃப்டியை மேலே விடாமல் அல்லது ஸ்லோவாக மேலே கொண்டு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியறது. ஸ்டில் மார்க்கெட் புல்லிஷ் தான், பட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட நியூ ஸ்லாட்ஸ் கம்மிங் மண்டேல இருந்துட்டு மார்னிங் வந்துட்டு 10 AM செஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:30 செஷன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இணைய விரும்புகிறவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் உங்களோட ஃப்ரெண்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுக்கான ப்ராஃபிட் அதை நீங்கள் பண்ணுற மாதிரியே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறலாம் வித் ட்ரேட் எம்பரர் மெத்தட். கண்டிப்பாக ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னையோட மார்க்கெட்டுக்கான லீட்ஸ், அதாவது நாளைக்கான மார்க்கெட்டுக்கான லீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டேட்டா இன்றைக்கி எதுவும் பெருசாக டேட்டாஸ் இல்லை இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும். குரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா மட்டும் வந்திருக்காங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.825 மில்லியன் பேரல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது யூஎஸில். அண்ட் இது வந்துட்டு நெகட்டிவ் ஃபார் த குரூட் ஆயில். கையில் நிறைய இருக்கிறதுனால செல் அப்படிங்கிறது டைரக்ஷன்ஸில் இருக்கலாம். குரூட் ஆயில் பொறுத்தவரை ஃபண்டமெண்டல் வியூ டெக்னிக்கல் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. அண்ட் நாளைய பொறுத்த வரைக்கும் நியூ டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டாவும் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாவும் வருது அரௌண்ட் 10:30 டைமுக்கு. 10:30க்கு ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். மார்க்கெட்டை வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் காஷன் இருங்க. ரிப்போர்ட் பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. அது இல்லாமல் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் கேஸுக்கான இன்வென்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது பார்த்துக்குங்க. அது நேச்சுரல் கேஸுக்கான டேட்டா. நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1.16 பிசிஆர் ரேஷியோவில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 23,000 லெவலில் இருக்காங்க. மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் இருந்துட்டு வரதை பார்க்க முடியாது. புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் இதோட கன்க்ளூஷன். இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிஐ பையராகவும் எஃப்ஐ செல்லராகவும் இருந்திருக்காங்க. வேர்ல்டு மார்க்கெட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்ணுது. அண்ட் இது விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஏஷியன் கண்ட்ரி ஓப்பனிங் வித் ஃப்ளாட் அல்லது பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் ஒரு 0.5% ஆர் 1%. இது வந்து இந்தியன் மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரி அகெயின் ஒரு பாசிட்டிவ் ஃப்ளாட்டில் பாசிட்டிவ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். மதியத்துக்கு மேலே ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்வையாக இருக்குது. என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஓப்பனிங் ஒரு சின்னதாக பாசிட்டிவ்லேயே ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிடலாம். திரும்பவும் கீழே வந்தால் மட்டும் பை நியர் கரண்ட் லெவல், அதாவது 22,560 22,580 நியரில் வந்து பை நடக்கும் நாளையை பொறுத்தவரை. அண்ட் கீழே வந்து பை எடுக்கணும், மேலே போயிட்டு டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இது சப்போர்ட்டிவாக இருக்க போகுது நாளையை பொறுத்தவரை. டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 48,500 போயிட்டு ரீச் பண்ணணும். அண்ட் செல் பிலோ, சப்போஸ் மார்க்கெட் 47,300 கீழே இருந்துச்சுன்னா செல்லராக இருக்கணும். இப்போதைக்கு பை தான் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய புரிதல். சில ஸ்டாக்ஸ் நம்மளோட பார்வைக்கு கோல் இண்டியா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரெண்டில் இருந்துட்டு வராங்க, பையராக இருக்கலாம். ஸோ கரண்ட் லெவல் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணிவிட்டு பை அபோவ் லெவலாக இருக்கக்கூடிய 503க்கு மேலே பையராக இருக்கலாம். அப் டு 513 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். இது ஒரு நல்ல என்ட்ரியாக நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் டிக்ஸான் டெக்னாலஜி கரண்ட் லெவல் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் 9,645 ருபீஸை போயிட்டு ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க வேண்டிய ப்ரைஸ் தான். பட் 9 to 9.5க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பையராக இருக்கலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ். மதர்சன் சுமி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 136 137 போயிட்டு ரீச் பண்ணணும். பட் நம்ம வாங்க வேண்டிய லெவல் அப்படிங்கிறது பை அபோவ் ஜோன் 133.25க்கு மேலே. பட் இப்போ இருக்கிறது சஸ்டெயின் ஆகிட்டு மேலே தான் நிற்கிறாங்க. பட் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா வாங்கலாம் நாளையை பொறுத்தவரை. சப்போஸ் கீழே இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போதையோட புரிதல். அகெயின் ஜிண்டால் ஸ்டீல் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில் நியூவாக வந்திருக்கு. அகெயின் ப்ரீவியஸாக இங்கே பை கொடுத்துருந்தோம்.
எக்ஸலண்ட்டாக இதோட ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. அகெயின் ஒரு பை என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துகிட்ருக்காங்க. பட் 1082க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 1095 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். இதில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் அப்படிங்கிறது நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பேட்டா இண்டியா இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவல் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸில் இருந்துட்டு வராங்க. பேஸ்ட் அந்த 10 மினிட் டைம் ஃப்ரேமை டார்கெட்டாக இருக்கக்கூடிய 1396 போயிட்டு ரீச் பண்ணணும். பட் பை அபோவ் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. பை அபோவ் 1390 66க்கு மேலே பையராக இருக்கலாம். அதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆயிருக்காங்க. பட் எனிவே நாளைக்கு மார்னிங்கும் 1366க்கு மேலே இருந்தால் பை பண்ணலாம். அதர்வைஸ் நோ என்ட்ரி. ஐஆர்டிஏ கொஞ்சம் ரிஸ்கி பையாக நம்ம பார்க்குறோம். ஸோ கரண்ட் லெவல் அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருக்காங்க. 190.55க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 195.50 வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட புரிதல். என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.